ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டயபெட்டிஸ் ஆர் சர்க்கரை வியாதி. ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட்னா, இன்றைக்கி நம்ம வந்து பெரியவங்களில் இருக்கிற டயபெட்டிஸ் பற்றி இன்றைக்கி பேச போகிறதில்ல. குழந்தைங்களுக்குன்னே உரிய வரதான ஒரு டயபெட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸ் சொல்லுவோம். ஸோ நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது. இது ஒரு புது டேர்மாக கூட எடுத்துக்கலாம். டைப் 1 டயபெட்டிஸ்னால் என்ன சார் சொல்கிறீங்க? எங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதினா மட்டும்தான் தெரியும், ஆனால் அது டைப் 1னா என்ன சார்? அது என்ன சார் குழந்தைங்களுக்கு மட்டும் வருமானு கேட்டிங்கன்னா, அது குழந்தைங்களுக்குனே உரியதான ஒரு டைப் ஆஃப் டயபெட்டிஸ். மேஜராக வந்து 20 வயசுக்குள்ளேயே வந்து இந்த சர்க்கரை வியாதி வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். பட் அந்த டயபெட்டிஸால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க லைஃப் லாங் அவங்க படுற கஷ்டம் அவங்கள கேட்டிங்கன்னா மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ என்ன சார் ப்ராப்ளம், எதனால் சார் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வருது நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ பெரியவங்களுக்கு வர டயபெட்டிஸ் மாதிரி கிடையாது. அங்கே என்ன ப்ராப்ளம்னா, அங்கே இன்சுலின் சுரக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. உங்களுடைய தசைகள்லேருந்து இன்சுலின் அப்சர்வ் ஆகிற தன்மை கம்மியாகும். ஸோ அது வந்து பெரியவங்களுக்கு வர டயபெட்டிஸ். ஆனால் இங்கே இது வந்து ஆட்டோஇம்யூன் சொல்லுவாங்க. அதாவது டைப் 1 டயபெட்டிஸில் ஆட்டோஇம்யூன்னா உங்கள் உடம்புல இருக்கிற இந்த இன்சுலினை செக்ரீட் பண்ணுற செல்ஸ்லேருந்து வர அந்த இன்சுலினை அந்த ப்ரொடக்ஷன் உற்பத்தி ஆகிற இடத்துல டேமேஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது பீட்டா செல்ஸ் ஆஃப் பேன்க்ரியாஸ் சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து தான் இன்சுலின் சுரக்கும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸ் மூலயமா ஆட்டோஇம்யூன் டிசீஸ் சொல்லுவாங்க, அது மூலயமா அந்த இன்சுலின் சுரக்கிற பீட்டா செல்ஸ் வந்து மெஜாரிட்டி டேமேஜ் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து இன்சுலின் ப்ரொடக்ஷனே இருக்காது. ஆனால் பெரியவங்களுக்கு இன்சுலின் இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. குழந்தைங்களுக்கு இன்சுலின் ப்ரொடக்ஷனே இருக்காது. ஸோ அதுதான் டைப் 1ஓட ஒரு யூனிக்கான ஒரு ப்ரெசன்டேஷன். ஓகே சார், நீங்கள் எதனால் இந்த ப்ராப்ளம் சொல்லிட்டீங்க. ஸோ எப்படி நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறது? எங்கள் குழந்தைக்கு வந்து இந்த டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கா, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, குழந்தையோட சிம்டமே உங்களுக்கு சொல்லிடும் டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு. ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிற குழந்தைங்க மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக தின்னாக இருப்பாங்க. நிறைய சாப்பிடுவாங்க, தின்னாக இருப்பாங்க. பசி நிறைய எடுக்கும், இருந்தாலும் ரொம்ப மெல்லிஸாக இருப்பாங்க. தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 20 வாட்டியாச்சும் அவங்க வந்து யூரின் போவாங்க. நைட் டைமில் அடிக்கடி உங்களை டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி அவங்க யூரின் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சாப்பிட்றாங்க, இருந்தாலும் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்காங்க. ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் யூரின் போயிட்டே இருக்காங்க. நைட்டில் வந்து நம்மளை அடிக்கடி எழுப்பி அம்மா யூரின் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உணவு அதிகமாக, பசி தன்மையும் அதிகமாக இருக்குது, பட் இருந்தாலும் வெயிட் கெயின் இல்லை. அந்த மாதிரி திங்க் பண்ணவங்களும் உங்கள் குழந்தைக்கு வந்து டயபெட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு கை விரலில் வந்து இந்த விரல் நுனியில் ஒரு ரேண்டம் பிளட் குளுக்கோஸ் சொல்லிட்டு ஒரு லெவல் எடுத்து பார்க்குறது பெட்டரான, இந்த 3 சிம்டமும் இருந்தால் எடுத்து பார்க்குறது ஒரு நல்ல ஆப்ஷன். அதில் வந்து சுகர் வேல்யூ 200க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் உடனடியாக ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட கூப்பிட்டு போய் உங்கள் குழந்தை காமிக்கிறது எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே சார், சப்போஸ் என் குழந்தைக்கு வந்து டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுகர் வேல்யூ அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட்? இந்த டைப் 2 பெரியவங்க போகிற இந்த மூலிகை அந்த மாதிரி டைப்பில் நம்ம போய் நம்ம சரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இல்லை. பெரியவங்களுக்கு இன்சுலின் சுரக்கும், ஆனால் நம்ம உடம்பளவில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு இருக்கிற டைப் 1 டயபெட்டிஸில் இன்சுலினே சுரக்காது உடம்புல. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம வெளியிலேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்சுலின் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இன்சுலின் அனலாக் சொல்லுவாங்க. ஸோ இங்கே நான் பின் பண்ணுறேன், நிறைய டைப் ஆஃப் இன்சுலின் அனலாக்ஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் ஆக்டிங், அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங், இன்டர்மீடியட் ஆக்டிங், லாங் ஆக்டிங் சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் இன்சுலின் இருக்குது. உங்கள் குழந்தைய நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறீங்களோ அங்கே இருக்கிற பீடியாட்ரிஷியன் குழந்தைங்களோட பிளட்டில் இருக்கிற சுகரோட அளவையும் HbA1c சொல்லிட்டு இதோட அளவையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுடைய இன்சுலின் கொண்டு உங்கள் சுகர் லெவலில் ட்ரைட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஹை சுகர் வந்து உடம்புக்கு எப்பயுமே நல்லதே கிடையாது. ஸோ வளர்கிற குழந்தைங்களோட உடம்புல சுகர் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அவங்களோட இருதயம், கண், இந்த மாதிரி நிறைய ஆர்கனை வந்து கிட்னி ஆர்கனை பாதிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. உங்கள் குழந்தைக்கு டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குன்னா 2 டைப் ஆஃப் இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பீடியாட்ரிஷியன். ஃபர்ஸ்ட் இஸ் பேசல் இன்சுலின் சொல்லிட்டு, இது வந்து ஒரு 24 மணி நேரமும் ஸ்டெடி ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வர ஒரு இன்சுலினும். அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் ஆர் இன்டர்மீடியட் இன்சுலின் சொல்லிட்டு இந்த டைப் ஆஃப் இன்சுலினும் உங்கள் குழந்தைக்கு அவங்க டீச் பண்ணி அந்த இன்சுலின் எப்படி போடுறது எல்லாத்தையுமே டீச் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெகுலராக போடுற குழந்தைங்களும் கம்ப்ளைண்ட் ஆக மாட்டாங்க. பட் நம்ம வந்து அறிவியலையும் இயல்பையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு எஜுகேஷன் பண்ணி அவங்களுக்கு தேவைப்படுற அந்த லைஃப் லாங் இன்சுலினை நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதுதான் அவங்க வளர்ச்சிக்கும் அவங்களுடைய உடம்புல இருக்க முக்கியமான உறுப்போட செயல்பாட்டுக்கும்
கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நீங்கள் அது இல்லாமல் நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்கள் குழந்தையோட வாழ்க்கையில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, டைப் 1 கண்டிப்பாக வந்து உடம்புல இன்சுலின் சுரக்கவே சுரக்காது. லைஃப் லாங் குழந்தைக்கு இன்சுலின் தான் டைப் 1 டயபெட்டிஸில் ட்ரீட்மெண்ட். இது ஏதாவது டைப் 1 டயபெட்டிஸ் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால் அதில் பின் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் சசிதரன்.